ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஆனந்தம் கிச்சனில் இன்றைக்கி சோயா கொத்து செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா 2 முட்டை, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய். சோயாவை ஊற வச்சுட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு டீ குறப்பாக 2 சுற்றி எடுத்துக்கோங்க. வடை சட்டியிலையோ தோசைக்கல்லையோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வெடிக்க விடுங்க. இது நம்ம டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நல்லா கடுகு வெடிக்கணும், இஞ்சி நல்லா பொரியணும். இஞ்சி நல்லா பொரிஞ்சால் அதோடய வாசனை சூப்பராகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் பொரிஞ்சு முடித்தோன்னே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா கலர் ப்ரௌனாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும். நீங்கள் இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம பக்கத்துலேயே போனீங்கன்னா அவசரத்துக்கு அந்த கடையிலே கிடைக்கும் எல்லாமே. நம்ம ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குயிக்காக ஒரு டிஃபனாகவே செஞ்சு சாப்பிட்லாம். கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நல்லா வதக்குறோம். அது வதங்க கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அது கூட வதக்கிக்கிறோம். சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌனாக மாறிடும். இந்த பதம் வந்த உடனே நீங்கள் வச்சுருக்கிற என்ன மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா போடலாம், சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம், குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மிளகாத்தூள் இருக்குதோ அது மாதிரி அதை கொஞ்சம் போடுங்க. மட்டன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிங்கனாலும் சூப்பரான வாசனையாக இருக்கும். அதை அப்படியே நல்லா எண்ணெயிலே போட்டு அதை திருப்பி விடுங்க. நல்லா இப்போ கரெக்டாக அந்த பதத்துக்கு வெங்காயம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கிற அந்த சோயாவை அதில் அப்படியே கொஞ்சமாக கொட்டுங்க. கொட்டிட்டு திருப்பி விடுங்க. தோசை திருப்பியை கரண்டியை வச்சு நல்லா அது என்ன ஆகணுன்னா எண்ணெயோடு நல்லா மிங்கிள் ஆகி அப்படியே வேகணும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேக விடுங்க. நல்லா திருப்புங்க. அந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்து வரும்போது அது சோயாவோட பச்சை மணம் நல்லா போகணும். இல்லைன்னா உங்களுக்கு அது சாப்பிட்றது சிரமமாக இருக்கும். நல்லாவே வறுத்தெடுத்துக்கோங்க. தேவைன்னா எண்ணெய் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா வேக ஆரம்பிச்சிக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற முட்டையை எடுத்துகிட்டு நடுவால் கொஞ்சம் அப்படி இடம் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் முட்டையை ஊற்றுங்க. முட்டை முதல்ல மேலே ஊற்றுனீங்கன்னா கொலன்னு ஆயிரும். நடுவு ஊற்றுனீங்கன்னா வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூடு டக்குன்னு அதில் அப்சர்வ் ஆகிறதுனால சீக்கிரமாக வெந்துக்கும். இப்போது மெதுவாக அந்த இடத்த கிளறி விடுங்க. அப்படியே கலர ஹீட் வரும்போது அந்த முட்டையோட கலர் மாறும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நாம் திருப்ப ஆரம்பிச்சுக்கலாம். அப்படியே திருப்புங்க. அடியில் அங்கே கொஞ்சம் பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டிங்கன்னா நல்லா வேகும். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சைடில் இருக்கிற அந்த முட்டையெல்லாம் அதில் போட்டு கிளறி எடுத்துக்கிறோம். சைடில் இருக்கிற சோயாவை திருப்ப அந்த முட்டையோடு சேர்ந்து அது கலந்து வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் கொத்து பரோட்டா செய்யும்போது என்ன மனம் வருதோ அதே மாதிரி மனம் அதிலேருந்து வீசும். அப்போ நீங்கள் அது ரெடி ஆயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா கலர் எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த கொத்து பரோட்டாவோட ஸ்டைல்லே வருது. இப்போது கொஞ்சம் மிளகுத்தூள் நீங்கள் மேலே தூவிக்கிட்டிங்கன்னா இன்னும் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மனமும் சுவையும் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ சட்னி யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது டிஃபனாகவும் பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.